வருகின்ற 9ஆம் தேதி போக்குவரத்து பணியாளர்கள் பணிக்கு வராவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை போக்குவரத்து கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இப்போதுதான் இந்த பிரச்சனை இல்லை. கடந்த 10 வருடத்திற்கு மேலாகவே இந்த போக்குவரத்து பணியாளர்களின் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு கூட இந்த அரசு போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அப்போது தற்காலிக ஓட்டுநர்களை வைத்து பேருந்துகள் இயக்கப்பட்டன. இந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சனைகளை அரசு தினம் தினம் பேச்சுவார்த்தை மூலம் நடத்தினாலும் கூட இந்த பிரச்சனை தீராது. முளையிலே கிள்ளி எறியும் என்று சொல்லுவாங்களே, அதுபோல் இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆரம்பத்திலே தொடர் போராட்டம் நடத்தி தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்க வேண்டும். முத்த வைத்து இப்போது போராட்டம் என்று அறிவித்தால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. தமிழக அரசு இந்த ஒன்றையாவது செய்திருக்கலாம். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியத்தையாவது கொடுத்திருந்திருக்கலாம். அதை ஏன் செய்ய மாட்டாங்க? இந்த அரசும் செய்ய மாட்டேங்குது, அதிமுக அரசும் செய்யவில்லை. மத்திய அரசு கொண்டு வந்த ஜிஎஸ்டி, காஷ்மீர் 370 நீக்கியதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொண்டோம். அதுபோல மாநில அரசு சொல்வதை அரசு ஊழியர்கள் கேட்டு நடக்க வேண்டும். கடந்த அதிமுக ஆட்சியில் ஒரு வாரமாக மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. ஏனென்றால் மருத்துவம் என்பது பொதுமக்களின் அடிப்படை சேவைத்துறை என்பதால் தடை விதித்தது. இதுல வேற கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் மேல் என்ன வன்மம் தெரியல, ஏதாவது குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நாம் புதுசாக வீடு கட்டினோம்னா அதில் உள்ளே போய் நம்ம வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் என்னென்ன குறைகள் என்று. அதுபோல தான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முதலில் கஷ்டமாக இருக்கும், பின் பழகிவிடும். இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை எதிர்ப்பவர்கள் கோயம்பேடு சுற்றியுள்ள மக்கள்தான். காரணம், அவர்கள் அங்கே வசதியாக பஸ் ஏறி கொண்டிருந்தார்கள். இப்போ இங்கே வருவதற்கு சிரமமாக இருக்கிறது. இந்த சிரமத்தை புறநகர் பகுதி மக்கள்லாம் இவ்வளோ நாள் அனுபவிச்சதை மறக்காதீங்க. மாற்றங்கள் இருந்தால் தானே வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். எனவே அரசாங்கம் போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் பேசி ஏதோ கொஞ்சமாவது அவர்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு இந்த பொங்கல் பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட உதவ வேண்டும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.